தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் நிறுவன தலைவர் செந்தில்குமார் பேசுகிறேன். வணிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் வணிகர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள இடைவெளியை சரி செய்யும் வகையில் இப்போது உள்ள சூழலில் நவீன காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் வணிகர்களுக்கு மற்றும் மக்களுக்கும் பயன்பெறும் வகையில் வணிகன் செயலியை உருவாக்கி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மாண்புமிகு திரு வி நாராயணசாமி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு வணிகர்கள் மற்றும் மக்கள் பயன்படுத்துகின்றனர். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் மற்றும் வணிகன் செயலியின் பயன்களை பார்க்கும் முன் நிர்வாகிகளை பற்றி நான் இங்கே சில குறிப்புகளை குறிப்பிட விரும்புகிறேன். நிர்வாகிகள் அனைவரும் சேவை மனப்பான்மை கொண்டவர்கள், நன்கு படித்தவர்கள், பகுத்தறிவு உடையவர்கள், தினமும் தங்கள் நேரத்தை சங்கமத்தின் செயல்பாடுகளுக்கு பங்களிப்பு கொடுப்பவர்கள். நமது செயல்பாடுகளை ஆங்காங்கு கூட்டம் நடத்தி வணிகர்களுக்கு கொண்டு செல்பவர்கள், சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள், சமூக அக்கறை உடையவர்கள், குறிப்பாக அனைவரும் தொழில் செய்பவர்கள். இளம் நிர்வாகிகள் 80% மேலாக உள்ளார்கள். இன்றைய காலகட்டத்தில் தொழில் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்கள். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தினாலும் வணிகன் செயலினாலும் வணிகர்களுக்கு மற்றும் மக்களுக்கும் என்னென்ன பயன் கிடைக்கும் என்று சுருக்கமாக பார்ப்போம். முதலில் தொழில் மற்றும் தொழில் முனைவோருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். தங்கள் தொழிலை பதிவு செய்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும். உதவிக்கு 24 மணி நேரமும் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளலாம். நிர்வாகிகள் பட்டியல் வணிகன் செயலியில் ஆர்கனைசர் லிஸ்டில் உள்ளது. நமது தொழிலுக்கான டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை, மினி வெப்சைட் என்று சொல்வார்கள், பெற்று வாடிக்கையாளர்களை ஒருங்கிணைப்பு செய்ய முடியும். புதிய வாடிக்கையாளர்களை எண்ணற்ற அளவில் உருவாக்கி கொள்ள முடியும். வணிகன் செயலியில் யூசர் லிஸ்ட் உள்ளது. அதன் மூலம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஜாப் போர்ட்டல் மூலமாக வேலை வாய்ப்புக்கு தேவையான ஆட்களை தேர்வு செய்து கொள்ள முடியும். ஜாப் போர்ட்டல் மூலமாக புகார் அளித்து தீர்வு காண முடியும். கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட்டல் மூலமாக மகளிர் குழு போன்று வணிகர்கள் குழு ஏற்படுத்தி தொழில் கடன்களை பெற முடியும். வங்கிகளின் உதவியுடன் 24 மணி நேரமும் சேவை கிடைக்கும். எண்ணற்ற புதிய உறுப்பினர்களின் அறிமுகம் கிடைக்கும். விற்பனை பொருட்களை விற்பனை செய்து தர ஏற்பாடுகள் செய்து தரப்படும். மாநிலம், மண்டலம், மாவட்டம், தொகுதி, பகுதி வாரியாக டிஸ்ட்ரிபியூஷன் வேண்டுமெனில் ஏற்பாடு செய்து தர முடியும். இது போன்ற எண்ணற்ற பயன்களை தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் உறுப்பினர்களுக்கு வழங்க முடியும். நாம் அனைவரும் நன்கு சிந்திக்க வேண்டும். நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருப்பது வணிகர்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்த மற்றும் இழப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு. அமேசான், ஓலா, ஊபர், ஸ்விக்கி, ரெட்பஸ் போன்ற நிறுவனங்களால் என்ன நன்மை, என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும். இந்நிறுவனங்களை பற்றி நாம் ஏன் இங்கு பேச வேண்டும் என்றால், இந்நிறுவனங்களால் சில வணிகர்களுக்கு லாபமும் பல வணிகர்களுக்கு ஏகப்பட்ட இழப்பும் ஏற்படுகிறது. இவர்களால் மக்களுக்கு என்ன நன்மை, என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்று விவரமாக பார்த்தால்தான் நாம் நமக்கு நல்ல தீர்வை பெற முடியும். அவர்கள் ஆயுதம் என்ன என்று பார்க்க வேண்டும். பொதுவாக இவர்கள் யாரும் சொந்தமாக தொழில் செய்வதில்லை. தொழில்நுட்பம் மூலம் தொழில் செய்பவர்களை ஒருங்கிணைப்பு செய்து அதன் மூலம் பெரும் லாபம் அடைபவர்கள். உதாரணமாக, ஊபர் நிறுவனத்திடம் சொந்தமாக கார் வைத்துக் கொள்வதில்லை. அமேசான் நிறுவனம் சொந்தமாக கடை வைத்துக் கொள்வதில்லை. ஓயோ நிறுவனம் சொந்தமாக ஹோட்டல் வைத்துக் கொள்வதில்லை. ஸ்விக்கி நிறுவனம் சொந்தமாக உணவகம் வைத்துக் கொள்வதில்லை. ஆனால் இவர்கள் அனைவருமே அந்தந்த துறையில் ஜாம்பவானாக வருவதற்கு காரணம், இவர்கள் இழப்பு ஏற்படாமல் இருக்க டெக்னாலஜியில் மட்டுமே முதலீடு செய்கிறார்கள். வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள நம் மூலமாகவே கவர்ச்சி திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள். வாடிக்கையாளர்கள் ஏன் இவர்களை அணுகிறார்கள்? வாடிக்கையாளர்களுக்கும் வணிகர்களுக்கும் உள்ள இடைப்பட்ட இடைவெளியை தீர்த்து வைக்கிறார்கள். அதனால் தான் வாடிக்கையாளர்கள் இவர்கள் பிடியில் இருக்கிறார்கள்.
நாம் நம் தொழில் முறையை விவரமாக பார்ப்போம். நாம் நம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்கிறோம்? கடை நடத்துபவர் மற்றும் தொழில் செய்வோர் சிறு விளம்பரம் முதல் பெரு விளம்பரம் வரை செய்து வாடிக்கையாளரை பெற்று தொழில் நடத்தி வருகிறோம். இவ்வாறு காலங்காலமாக நடத்தி வருகிறோம். புதிதாக வரும் தொழில்நுட்பம் விரும்பும் வாடிக்கையாளர்களை நாம் கவர முடிவதில்லை. தொழில்நுட்பம் விரும்பும் பழைய வாடிக்கையாளர்களையும் நாம் தக்க வைக்க முடிவதில்லை. காரணம், தொழில்நுட்பம் செய்ய மற்றும் பராமரிப்பு செய்ய செலவு அதிகமாகும். ஒரு வாடிக்கையாளர் மூலம் நம்பிக்கை ஏற்படுத்தி நிரந்தர லாபம் கிடைக்கும் முன்பெல்லாம். இப்போது அப்படி நடைபெறுவதில்லை. இப்போது இன்றைய காலகட்டத்தில் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போட்டு நாம் வெறும் தொழில் முனைவோராக இருந்தால் மட்டும் போதாது. தொழில்நுட்பம் அறிந்த தொழில் முனைவராக இருத்தல் வேண்டும். அப்போதுதான் போட்டியே போட முடியும். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தில் நாம் ஏன் கூடியுள்ளோம் என்றால், நாம் குறிப்பிட்ட வணிகர்களின் பிரச்சனையை தீர்க்க இல்லை, ஒட்டுமொத்த வணிகர்களின் பிரச்சனையை தீர்க்கதான். ஆக இங்கே ஓரிரு தலைவர்கள் பத்தாது. ஒவ்வொருவருமே தலைவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் இந்நிறுவனங்களுடன் போட்டி போட்டு நாம் நம் வணிகர்களின் லாபத்தை அதிகப்படுத்த முடியும். அதனால்தான் தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தை உருவாக்கினோம், வணிகன் செயலியை உருவாக்கினோம். 8 கோடி மக்களுக்கும் டெக்னாலஜி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நிர்வாகிகளாகிய நமக்கு தெரிய வேண்டும். உதாரணமாக ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை பற்றி பேசுவோம். ஓலா மூலம் ஒரு பேசஞ்சர் வந்தால் அது அந்த ஓலா நிறுவனத்துக்கு தான் சொந்தம். அந்த டிரைவரை தொடர்பு கொள்ள மாட்டார். டிரைவர் அந்த பேசஞ்சரை வாடிக்கையாளராக மாற்றவே முடியாது. டெக்னாலஜி வலிமை அவ்வளவு பெரியது. நாம் இவர்களையும், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களையும் தாண்டி வணிகர்களுக்கு லாபத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் பழைய தொழில் முறையில் சிறு சிறு மாற்றங்கள் செய்து தொழில்நுட்பம் பயன்படுத்த வேண்டும். வெளிநாட்டு நிறுவனங்கள் ஒருங்கிணைப்பு மூலம் தொழில் செய்கிறார்கள். நாம் அவர்களையும் தாண்டி வட்ட ஒருங்கிணைப்பு மூலம் தொழில் செய்து புதுவிதமான தொழில் முறையை கையாண்டு வணிகர்களை காப்பாற்ற வேண்டும். அதாவது, நான் உங்களிடம் தொழில் செய்கிறேன், நீங்கள் என்னிடம் தொழில் செய்கிறீர்கள், நாம் நம்மிடம் தொழில் செய்கிறோம். இதுதான் அந்த புதுமுறை. எடுத்துக்காட்டாக, ஒரு பிளம்பர் அட்வொகேட்டை புக் செய்யலாம், அட்வொகேட் டாக்டரை புக் செய்யலாம், டாக்டர் ஷாப் ஓனரை புக் செய்யலாம் நமது வணிகின் செயலியின் மூலமாகவே. இப்படி டிரான்சாக்சன் நம்மிடமே இருக்கும். இதுதான் நமது புதிய முறை. நமது வணிகம் நமது வணிகர்களுக்குள்ளேயே இருக்கும், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போகாது. இதை அரசியல் செய்தோ மேடை பேச்சு நடத்தியோ சரி செய்ய முடியாது. வணிகன் செயலியை பயன்படுத்தி வணிகர்களின் முதுகெலும்பாக உள்ள பொருளாதாரத்தை நாம் சரி செய்ய முடியும். பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா போன்றவை எல்லாம் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று போக மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லாம் வணிகம் செய்ய வந்துள்ளோம். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் டெக்னாலஜி வணிகர்களுக்கு பெரிய பிரச்சனையாக உள்ளது. வணிகர்களை அடிமைப்படுத்த டெக்னாலஜியை தான் வெளிநாட்டு நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றனர். நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை கூட தீர்மானம் செய்யும் அளவுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் போன்ற நிறுவனங்களின் டெக்னாலஜி வளர்ந்து வந்துள்ளது. இவையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு சமுதாய பொறுப்புடனும் மற்றும் சமூக அக்கறையுடனும் செயல்பட்டு தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து வணிகன் செயலியில் தொழிலை பதிவு செய்து அனைவரும் உறுப்பினருக்குள்ளேயே வர்த்தகம் செய்யும் போது வணிகர்களின் வளர்ச்சியை நாம் உறுதி செய்ய முடியும். நான் நல்ல கார் ஓட்டுவேன், நான் நல்ல பிரியாணி செய்வேன், நான் நல்ல ஓவியம் வரைவேன் என்று அனைத்து விதமான தொழில் செய்வோரும் தொழிலை பதிவு செய்ய முடியும். டெக்னாலஜி நாலேஜ் இல்லாமலே பதிவு செய்யும் வணிகர்களின் தொழிலை பிரபலப்படுத்த முடியும். நமது வணிகன் செயலியில் உள்ள ஷேர் பட்டனை உபயோகித்து வணிகர்களை இணைக்க முடியும். இணைப்பதன் மூலம் வணிகர்களை காப்பாற்ற முடியும். நம் நாட்டு வணிகத்தை நம் நாட்டு வணிகர்களுக்குள்ளே பிரித்து கொடுக்க முடியும். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு போகாது. தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தில் நாம் உறுப்பினர்களை இணைப்பது பதவிக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ அல்லது கட்சிக்காகவோ இல்லை.
வணிகர்களின் தொழிலுக்கு நல்லது செய்கிறோம் என்ற உயரிய எண்ணத்தோடு இன்வைட் செய்கிறோம். நாம் நம் தமிழ்நாடு வணிகர்களின் சந்தா தொகை ரூபாய் 600, ஆண்டுக்கு மாதம் ரூபாய் 50. இதை தவிர நாம் யாரிடமும் வேறு எந்த தொகையும் கேட்கவில்லை. வணிகர்கள் என்ன தொழில் செய்தாலும் வணிகன் செயலியில் தொழிலை பதிவு செய்து டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மினி வெப்சைட் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த முடியும். ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பெற்று வாடிக்கையாளர்களை ஒருங்கிணைப்பு செய்ய முடியும். நாம் 7 மாத குழந்தையாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இப்போதே 1000 நிர்வாகிகளுடனும் 20,000 உறுப்பினர்களுடனும் பயணம் செய்கின்றோம். நாம் முதல் இலக்காக 10 லட்சம் வணிகர்களுக்கு சேவை செய்வோம். இலக்கை அடையும் வரை ஓய மாட்டோம் என்று உறுதியேற்போம். மிக்க நன்றி.